வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். 3400 கீழே ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3400 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சரிவை கொடுத்து 3320 பக்கமாக பல தடவை சப்போர்ட் எடுத்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் அதே 3320 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 3300 வரைக்கும் பை பண்ணி 3290 ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 217 பக்கமாக ஓப்பன் ஆகி 218லேருந்து 16க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பல தடவை 216 சப்போர்ட் எடுத்து 216.7 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 217 to 18க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 216 வரைக்கும் பை பண்ணி 215 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது காப்பரில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட் 565 பக்கமாக ஓப்பன் ஆகி சைடாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. கடைசி 566 பிரேக் பண்ணி 570 வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 570 பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 568 வரையில் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். மார்க்கெட் அடுத்தடுத்த டார்கெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நிக்கல் மார்க்கெட் வந்து 1806 பக்கமாக ஓப்பன் ஆகிட்டு 1202 சப்போர்ட் எடுத்து தொடர் ஏற்றத்தை கொடுத்து 1222 வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்ப்பீங்க நிக்கல் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் நல்லா இருக்குது. ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க் பண்ணுற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 1226 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வேறு வழி இல்லை. 1222 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 1221 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி 1220 பக்கமாக வந்து பை பண்ணிங்க அப்படின்னா 1218 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டார்கெட்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். இறுதியாக நம்ம சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். சில்வர் மினியை பார்த்தீங்கன்னா 61,900 ஓப்பன் ஆன மார்க்கெட் 62,000 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 61,600 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 67,600 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 61,800 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும், ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.